நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒளியியல் பண்பு பார்க்கலாம். நம்ம இதை ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒளியியல் பண்பு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம டின்டால் விளைவு பார்க்க போகிறோம். பாருங்கள், கூழ்மங்கள் ஒளியியல் பண்புகளை பெற்றுள்ளன. ஸோ கூழ்மங்களுக்கெல்லாம் என்ன பண்பு இருக்குதுன்னா ஒளியியல் பண்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கவனிங்க. ஒரு ஒருபடித்தான கரைசலை எடுத்துக்கிறோம், ஓகேவா? அந்த ஒருபடித்தான கரைசலின் வழியே நம்ம கரைசலை ஒளியின் திசையிலே பார்க்குறோம். ஸோ அப்படி காணும்போது என்ன ஆகுதுன்னா அது தெளிவாக புலப்படும், ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன கரைசல் அப்படின்னா தெளிவான ஒருபடித்தான கரைசல், உண்மை கரைசல் வழியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒளியை செலுத்துறீங்க. உண்மை கரைசலை எடுத்துக்கிட்டு அதில் ஒளியை செலுத்தி பார்க்குறீங்க. ஓகே, தெளிவாக புலப்படுது. அதனுடைய பாதை, ஒளியினுடைய பாதை தெளிவாக புலப்படுது. ஆனால் செங்குத்து திசையில் இருண்டாக புலப்படுதாம், ஓகேவா? ஆனால் செங்குத்து திசையில் எப்படி தெரியுதா, இருண்டதாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க, இருட்டாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? சரி. ஆனால் கூழ்ம கரைசல் வழியே ஒளி பயணிக்கும் போது அது எல்லா திசைகளிலும் சிதறடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒளியை 2வது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கூழ்ம கரைசல் வழியே செலுத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒளி எல்லா திசையிலையும் சிதறடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த விளைவை பாரடேவால் என்னாச்சுன்னா முதலில் கண்டறியப்பட்டது. ஆனால் டின்டால் இதை தெளிவாக ஆராய்ந்தார். எனவே இது டின்டால் விளைவுன்னு அழைக்கப்பட்டுச்சாமா. ஸோ கூழ்ம துகள் ஒளியின் ஒரு பகுதியை உறிஞ்சிக்கொண்டு ஒளியின் மீதமுள்ள பகுதியை கூழ்மத்தின் புறப்பரப்புக்கு எல்லா திசையிலையும் சிதறடிக்குதுன்னு சொன்னார். அதனால தான் ஒளியின் தடம் தெளிவாக புலப்படுதுன்னு சொன்னார், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒளியை எடுத்துக்கிட்டு 2 பாத்திரம் எடுத்துக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா உண்மை கரைசலையும், 2வது உண்மை கரைசல்னால் ஒருபடித்தான கரைசல், 2வது பாத்திரத்தில் கூழ்ம கரைசல் எடுத்துக்கிட்டாங்க. 2லேயுமே ஒளியை செலுத்துகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒளியை வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருபடித்தான கரைசலில் பார்க்கும்போது ஒளியின் திசையிலேயே காணும்போது தெளிவாக புலப்படுதுன்னு சொன்னாங்க. ஆனால் செங்குத்து திசையில் ரொம்ப இருண்ட மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க, ஓகேவா? ஆனால் கூழ்ம கரைசல் வழியே பார்க்கும்போது என்னாகும்னா ஒளி பயணிக்கும் போது எல்லா திசையிலையும் சிதறடிக்குதுன்னு சொன்னாங்க. இதுதான் ஃபாரடே முதல்ல கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டின்டால் இதை தெளிவாக விளக்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், டின்டால் சொன்னதுனால இந்த விளைவை டின்டால் விளைவுன்னு சொல்லியாச்சு. இந்த ஒளி கூழ்ம துகளில் படும்போது என்னாகுதுன்னா பாருங்கள், 2வது பீக்கரில் இருக்கிறதா கூழ்ம துகள். இதில் என்னாகுதுன்னா கூழ்ம துகள் ஒளியின் ஒரு பகுதியை உறிஞ்சிக்குதாம். பாருங்கள், உள்ளே உறிஞ்சிக்குதா மஞ்சள் கலர் லைட்டை. கூழ்ம துகள் ஒளியின் ஒரு பகுதியை உறிஞ்சிக்குது, ஓகே. உறிஞ்சிக்கிட்டு ஒரு பகுதியை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு ஒளியில் மீதமுள்ள பகுதியை என்னாகுதுன்னா கூழ்மத்தின் புறப்பரப்பில் இருந்து எல்லா திசைகளிலும் சிதறடிக்குதாம். ஸோ அதனால தான் ஒளியின் தடம் தெளிவாக புலப்படுதுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஓடு இருந்துச்சுன்னா அந்த ஓட்டில் வழியாக சன்லைட் வரும் பாருங்கள். தூசியெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னாகும்னா சன்லைட் ஒளியினுடைய தடம் அப்படியே லைட்டாக அப்படி அழகாக தெரியும், ஷேடாக. ஸோ நீங்கள் சினிமா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஒளி போகிற புகையினுடைய திசை, ஒளியினுடைய தடம் தெளிவாக தெரியும். அதே மாதிரி இங்கே தெரியுதாம். ஸோ ஒளியினுடைய தடம் தெளிவாக தெரிகிறதுக்கு, கூழ்ம கரைசலை தெரிகிறதுக்கு காரணம் என்னென்னா கூழ்ம துகளில் ஒளி படும்போது அந்த கூழ்ம துகள் ஒளியினுடைய ஒரு பகுதியை உறிஞ்சிக்குதான், மீதமுள்ள பகுதியை கூழ்மத்தின் புறப்பரப்பில் இருந்து எல்லா திசைகளிலும் சிதறடிக்குதுன்னு சொன்னாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் ஒளியின் தடம் கூழ்ம துகளில் தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறாரு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் டின்டால் விளைவு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின், 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இயக்கவியற் பண்பு. இப்போ நம்ம ஒளியியல் பண்பில் நம்ம டின்டால் விளைவு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இயக்கவியற் பண்பு பார்க்கலாம். பாருங்கள், கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
இந்த மாதிரி ஒளி வந்து கூழ்ம துகளில் பட்டு ஒளியினுடைய ஒரு பகுதி கூழ்ம துகளால் உறிஞ்சப்பட்டு மற்றொரு பிற பகுதிகள் கூழ்மத்தின் புறப்பரப்பில் எல்லா திசையிலும் சிதறடிக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வு தான் என்னென்னா டின்டால் விளைவு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இயக்கவியற் பண்பு. ஓகேவா? எஸ், கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இயக்கவியற் பண்பு. இயக்கவியற் பண்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌனியன் இயக்கம் பார்க்க போகிறோம். ப்ரௌனியன் இயக்கம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நீரில் மிதக்கப்பட்ட மகரந்த துகள்களை மீன் நுண்ணோக்கின் வழியே காணும்போது அவை சீரற்ற தாறுமாறான இயக்கத்தை கொண்டிருப்பதை ராபர்ட் ப்ரவுன் கண்டறிந்தார். இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிங்க. இப்போ நீரில் மகரந்த தூளை மிதக்க விடுறாங்களாம். மிதக்க விட்டுட்டு அதை நுண்ணோக்கியை வச்சு பார்க்குறாங்களாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சீரற்ற தாறுமாறான இயக்கத்தை அது பெற்றிருக்குதாம். ஓகேவா? எஸ், பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூழ்மத்துகள் பாரு. ஃபஸ்ட்டு இயக்கம் 1லேருந்து 2க்கு வருது, அப்புறம் 2லேருந்து 3க்கு போகுது. எஸ். ஸோ இந்த படத்தை பாருங்கள், எப்படி இருக்குது, தாறுமாறாக இருக்கா இயக்கம்? அதை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. பாருங்கள், நீரில் மிதக்கப்பட்ட மகரந்த துகள்களை மீன் நுண்ணோக்கின் வழியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மகரந்த துகள் சீரற்ற தாறுமாறான இயக்கத்தை பெற்றிருக்குதுன்னு ராபர்ட் ப்ரவுன் சொன்னார். இந்த நிகழ்வு கூழ்மத்துகளின் ப்ரௌனியன் இயக்கம்னு சொன்னாங்க. ஸோ இந்த இதை வந்து பின்வருமாறு விளக்க முடியும். கூழ்மத்துகள் தொடர்ந்து பிரிகை ஊடக மூலக்கூறுகளுடன் மோதுவதால் அவை தாறுமாறான சீரற்ற தொடர் இயக்கத்தை பெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன் இந்த மாதிரியான தாறுமாறான இயக்கம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் கூழ்மத்துகள் என்னாகுதுன்னா பிரிகை ஊடக மூலக்கூறுகளுடன் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்குது. ஸோ ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் கூழ்மத்துகள், அது வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பிரிகை ஊடக மூலக்கூறுடன் என்னாகுது, போய் மோதுது. அப்படி மோதும்போது தான் தாறுமாறான சீரற்ற தொடர் இயக்கத்தை பெறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரௌனியன் இயக்கத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுக்கெல்லாம் ப்ரௌனியன் இயக்கம் பயன்படுதுன்னு பாருங்கள். அவகாட்ரோ எண்ணை கணக்கிடலாம். ஓகேவா? ஸோ அவகாட்ரோ எண்ணை கணக்கிட பயன்படுது. ஓகேவா? எஸ். அடுத்து வெப்பநிலையை அதிகரிக்கும் போது துகளின் ஓயாத அதிவேக இயக்கமும் அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதிகரிப்பதாக கருதும்போது இயக்கவியற் கொள்கையையும் உறுதிப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவகாட்ரோ எண்ணை கணக்கிடலாம். ப்ரௌனியன் இயக்கத்தை கொண்டு அவகாட்ரோ எண்ணை கணக்கிடலாம். அவகாட்ரோ எண் = 6.023 × 10^23 அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அவகாட்ரோ எண்ணை ப்ரௌனியன் இயக்கத்தை வச்சு கணக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். ஸோ வெப்பநிலையை அதிகரிக்கும் போது துகளின் ஓயாத அதிவேக இயக்கமும் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகரிக்குதுங்கிறதையும் இயக்கவியற் கொள்கையை உறுதிப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெப்பநிலை அதிகரிக்க துகள் ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக நிற்காமல் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த இயக்கத்தையும் இந்த கொள்கை உறுதிப்படுத்தியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூழ்மத்துகளின் நிலைப்புத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கூழ்மத்துகளுடைய நிலைப்புத்தன்மையை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. துகள்கள் தொடர்ந்து அதிவேக இயக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று நெருங்கி வந்து ஒன்றிணைவதில்லை. அதாவது துகளின் மீது புவியீர்ப்பு விசை செயல்படுவதை ப்ரௌனியன் இயக்கம் அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3rd பாயிண்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கூழ்மத்துகள் என்னாகுது, படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். கூழ்மத்துகள் பிரிகை ஊடக மூலக்கூறுடன் என்னாகுது, தொடர்ந்து இப்படி மோதிக்கிட்டே இருக்குது. அப்படி மோதிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைவதில்லை. இணைஞ்சாத்தான் என்னாகும், புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே போய் தங்கும் இல்லையா? ஆனால் இது என்ன பண்ணாது, கூழ்ம துகள்கள் பிரிகை ஊடக மூலக்கூறுகளை நெருங்கி வருது. ஆனால் என்னாகிறது இல்லை, ஒன்றிருவதில்லை. போய் மோதிட்டு மறுபடியும் திரும்ப வேகமாக இயக்கத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது.
ஸோ கூழ்மத்துகள் நிலைப்புத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கூழ்மத்துகள் அதிவேக இயக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று நெருங்கி வர்றது கிடையாது. நெருங்கி வந்தாலும் ஒன்றிணைவது கிடையாது. ஸோ ஒன்று இணைஞ்சாதான் புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே போய் தங்கும். ஸோ ஒன்றிணையாதனால புவியீர்ப்பு விசையை இந்த ப்ரௌனியன் இயக்கம் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், எகெயின் சொல்கிறேன். இயக்கவியற் பண்பு அப்படின்னா ஒரு நீரில் என்ன பண்ணுறாங்கன்னா மகரந்த தூள்களை என்ன பண்ணிடுறாங்க, போட்டுடுறாங்க. நீரில் மகரந்த தூள்கள் மிதக்குது. அதை மீநுண்ணோக்கியின் வழியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது எப்படி இருக்குதுன்னா சீரற்ற தாறுமாறான இயக்கத்தை காமிக்குதுன்னு ராபர்ட் ப்ரவுன் சொன்னார். ஸோ இதுதான் ராபர்ட் ப்ரவுன் சொன்ன கூழ்மத்துகளின் ப்ரௌனியன் இயக்கம். ஸோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி தெரியறதுக்கு காரணம் என்னென்னா கூழ்மத்துகள்கள் தொடர்ந்து பிரிகை ஊடக மூலக்கூறுகளுடன் என்னாயிட்டே இருக்குமா, மோதிக்கிட்டே இருக்கிறதுனால தாறுமாறான சீரற்ற தொடர் இயக்கத்தை பெறுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரௌனியன் இயக்கம் எதுக்கு பயன்படுதுன்னா அவகாட்ரோ எண்ணை கணக்கிட பயன்படுது. ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஓயாத வேகத்தில் துகளினுடைய இயக்கமும் அதிகரிக்குது. அதனால் இயக்கவியற் கொள்கையை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். கூழ்மத்துகள் இயக்கத்தில் இருக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து இயக்கத்தில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கூழ்மத்துகளுடைய நிலைப்புத்தன்மையும் புரிஞ்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கூழ்மத்துகள் தொடர்ந்து அதிவேகத்தில் இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று நெருங்கி ஒன்றிணையாமல் இருக்குது. அதனால் கூழ்மத்துகளில் புவியீர்ப்பு விசை காணப்படுவதில்லை. இந்த ப்ரௌனியன் இயக்கம் புவியீர்ப்பு விசையை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?